இது இது உனக்கு பத்தாது. இப்போ என்னன்னா, நீ எல்லாம் ஒரு இன்சியல் ஸ்டேஜில் உனக்குள்ள என்னன்னா ஒரே ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கவே, அது எப்படி பெயினாக இருக்கும் நமக்கு. அடுத்த வாட்டி என்னன்னா கரண்ட் ஷாக்கு வலி போயிடும். ஆனால் கரண்டை கண்டாவே நமக்கு ஒரு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஷாக்கு தான் இது. ஆனால் இது இல்லை, இன்னும் இருக்கு. ஏன்னா நீ இன்னும் ஒரிஜினல் வரலை. அந்த ஒரிஜினல் உள்ள என்னன்னா ஒரு கசியுது. அந்த கசிகிறது தான் நீங்கள் அழுகிறது. ஏதோ ஒன்று இருக்குடா, ஏதோ ஒன்று இருக்குடாங்கிறது என்னன்னா, அந்த கசிவுங்கிறது என்னன்னா ஒரு கீழே ரொம்ப டெப்த்தாக 500 அடிக்கு கீழே நம்மளோட ஒரிஜினல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் மேலே அது வர்றதே ரொம்ப கஷ்டம். அது ஒரு லைட்டாக கசிவை ஏற்படுத்துது. இவ்வளோ நாள் அந்த கசிவுகள் ஒரிஜினல்லேருந்து கசிவு வரல. இந்த உடல்லேருந்து ஒரு கசிவு இருக்குது. அது தெரியுமா? 2 கசிவு இருக்குது. இந்த உடலுக்குன்னு ஒரு கசிவு இருக்குது. அதுதான் அந்த புற சூழல்களில் புருஷன் பண்ணுறது, குழந்தைங்க பண்ணுறது, லவ்வில் பண்ணுறது, அதில் பண்ணுறது, இதில் பண்ணுறதுலாம் அந்த கசிவு நேரடியாக இது அழுகிட்டே இருக்குது. ஆனால் அது ஒரிஜினல் அப்படிங்கிறது என்னன்னா, ஆன் டெப்த்தை ஒரு இறைவனுக்கும் ஒரு பக்தனுக்கும் இருக்கிறது என்னன்னா, அவன் ஒரிஜினலாக இருக்கும்போது அவன் அப்படியே அந்த கசிவாகவே மாறிடுவான். அப்போ தான் நீராகவே கொட்டுறது, நீர் வீழ்ச்சி மாதிரி. புரியுதுங்களா? இப்போ சிவனை சிவலிங்கத்தை தண்ணியில் வைக்கிறது, அந்த நீர் வீழ்ச்சிம்பாங்களா, அந்த மாதிரி அந்த ஒரிஜினலாக அது ஒன்று சொல்கிற மாதிரியான விஷயம். இப்போ நமக்குள்ள நீங்கள் அந்த காணொலி கேட்குற ஒவ்வொருத்தருக்குள்ளே என்னன்னா ஒரு சின்ன கீழே இருக்கிற கசிவு வெளிப்படுது. ஆனால் அது ஒரு நாள் அந்த கசிவு இன்னும் டெவலப் ஆகி அது மேலே அது நீராக ஊற்றா மேலே அது அந்த ஒரிஜினல் உங்களுக்கு உள்ளே புலப்பட்டு வேலை செய்யும்போது நீங்கள் 100% என்ன நீங்கள் விட்டுட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த சோலை, உங்கள் சோலை சுத்தம் செய்வீங்க. அது உங்களை என்கிட்ட கிடையாது, யாருக்கிட்ட போகணுங்கிறத அது கைட் பண்ணும்.